ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் யூடியூப் சேனல். இந்த சேனலை பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வீடியோ பற்றி நம்ம பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்ஜி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எங்க லொக்கேட் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, எந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. எஸ்ஆர்ஜி இன்ஜினியரிங் காலேஜ், இந்த காலேஜ் இங்க லொக்கேட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல லொக்கேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜுங்க. இந்த காலேஜ் இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2009ல உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யாரோட அப்ளேட் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட அப்ளேட் இருக்கக்கூடிய ஒரு காலேஜுங்க. அது மட்டும் இல்லாமல் யாரோட அப்ரூவல் வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏஐசிடி மூலம் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்றாங்க பாத்தீங்கன்னா யூஜி ப்ரோக்ராம் அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ல உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. யூஜி ப்ரோக்ராம்ல உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு யூஜி லைன்ல ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோர்ஸுக்குள்ள டியூரேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயர்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு இருக்கு. சோ 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கம்பல்சரி பாத்தீங்கன்னா நீங்க 12th 50% மேல மார்க் எடுத்திருக்கும். கம்பல்சரி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து மட்டும் தான் இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்து நீங்க படிக்க முடியும். சோ இந்த காலேஜ் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க, டிரான்ஸ்போர்ட் வசதி கொடுத்திருக்காங்க, கேஃபேட்டேரியா, கேண்டீன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு நல்லாவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. காலேஜுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜிம் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனியா செப்பரேட்டா பார்த்தா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க, லைப்ரரி கொடுத்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபர் பண்ற வகையில லைப்ரரி கொடுத்திருக்காங்க, உள்ள மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த காலேஜ்ல. சோ இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த வெப்சைட்ல உங்களுக்கு வந்து ரேட்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸா வெப்சைட்ல பாத்தீங்கன்னா 4.1 கொடுத்திருக்காங்க. அதுவே ஜஸ்டைல பாத்தீங்கன்னா 3.5 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. காலேஜ் துணையில பாத்தீங்கன்னா 3.8 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கம்பல்சரி பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்து தான் கண்டிப்பா அட்மிஷன் பண்ணுவாங்க. சோ அந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கான்னிசன் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த காலேஜ்ல நீங்க அட்மிஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.